ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால பச்சை பயிர் சுண்டல் இன்னைக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து 1 கப் அளவுக்கு நைட்டே நல்லா ஊற வச்சிடுறேன். நைட் நல்லா அலசிட்டு ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில் அதை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே குக் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்ம எந்த அளவுக்கு பச்சை பயிர் போட்டிருக்கோமோ அதுக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். நிறைய விட்டிங்கன்னா பச்சை பயிர் வந்து குழஞ்சிடும். அதுமாரி நிறைய விசிலும் வைக்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு விசில் வச்சுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சுண்டலையும் பச்சை பயிரையும் இதோட சேர்த்து கொஞ்சமாக தான் நம்ம பயிரில் உப்பு போட்டோம். இப்போ தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு துருவின தேங்காவை இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக போட்டுட்டு விருப்பப்பட்டால் சில பேர் வந்து அதில் எலுமிச்சை பழம் ஒரு 2 ட்ராப் மட்டும் விடலாம். இதில் நான் சேர்க்கலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இதை காலையில் நீங்கள் ஸ்நாக்ஸாவோ அல்லது ஈவினிங் குழந்தைங்க வந்த உடனேயும் சுண்டலாவோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அடுத்ததாக நம்ம